ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3D டெக்ஸ்ட்டை எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட தம்ப்நெயிலில் டிசைனான டெக்ஸ்ட்லாம் இருக்கும், அதுவும் 3Dயில் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது நமக்கு தெரியாது. ஸோ அது நம்ம போய் எடிட் பண்ணவும் கற்றுக்கிட்டு அது பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் நம்மளோட டைம் அதில் போய் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போனாலே போதும். நிறைய 1000+ ஸ்டைல்ஸில் 3D டெக்ஸ்ட் இருக்குது. நமக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அதை என்ட்ரு பண்ணால் மட்டுமே போதும். நம்ம இந்த 3D டெக்ஸ்ட்டை பிஎன்ஜியாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய லேப்டாப் ஒரு மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு 3D டெக்ஸ்ட் ஜெனரேட்டர்னு போடுங்க. 3D டெக்ஸ்ட் ஜெனரேட்டர். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனதாக உங்களுக்கு நிறையா ஸ்டைல் இருக்கும். இதில் இன்றைக்கி மதர்ஸ் டேன்றதுனால அந்த ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கோல்டு, நியோனு, மெட்டலு, ஃபயரு, ரெட்ரோ, காமிக்கு, 3D. இப்போ இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய புது ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டுமே என்ன லோகோலாம் டிசைன் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கு, நிறைய புது ஃபியூச்சர்ஸ்லாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 3Dயில் தான் டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதனால் நான் 3Dயை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3Dயை கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி நிறையா 3D ஸ்டைலில் டெக்ஸ்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது லோகோ முதற்கொண்டு இதில் இருக்க நம்ம லோகோ டிசைன் பண்ணிக்கலாம். இது PSD ஃபைல்ஸ் நம்ம அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நமக்கு இதான் தேவை. இப்போ மோர் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இதை கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இதெல்லாம் ஒரு சில இதில் ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, ஃப்ரீயாகவே நிறையா கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா. ஸோ எக்கச்சக்க டெக்ஸ்ட் இருக்குது, நம்ம தள்ள வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்களா, இப்போ இந்த ரெட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் லோட் ஆகுது, நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்துடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய சேனல் நேம் போட போகிறேன். ஜஸ்ட் இங்கே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கிட்டால் போதும், மேலே மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மாறிடுச்சா. இதை நீங்கள் போல்டும் பண்ணிக்கலாம், ஸோ எல்லாம் எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே இதை கீழே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஃபாண்ட் வேணுனாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதில் போய் நம்ம ஃபாண்ட் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஃபாண்ட் வச்சுக்கலாம் அதில். அப்புறம் நீங்கள் கீழே தள்ளிங்கன்னா அதுக்கும் அது ரிலேட்டடான உள்ள நிறையா டெக்ஸ்ட்லாம் வந்திருக்கும். ஓகேவா. இப்போ இதில் மிஸ்டர் டெக் பிளானட் கொஞ்சம் வெளியே வந்துருச்சதுனால வரல. ஓகே, சும்மா மிஸ்டர் டெக்னாலஜின்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ வச்சாச்சா. இதெல்லாம் எடிட் பண்ணுறது, இப்போ ஜூம் பண்ணுறது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஓகேவா. இது கேரக்டரோட ஸ்பேஸ், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் அதெல்லாம் கொடுத்துக்கலாம் இதில். இது லைன் ஹைட்டு, ரொட்டேஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் நம்ம அந்த 3Dயில் உள்ள எடிட்லாம் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன தேவையோ பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்லைனில் உள்ள எடிட்டிங் பண்ணிக்கலாம் அதில். இப்போ அவுட்லைனை நான் வேறு கலர் கூட மாற்றிக்கலாம் நான் நினச்சேன்னா. இப்போ பாருங்கள், அவுட்லைன் வேறு கலர் மாறும் அப்படியே. அப்புறம் ஷேடோஸ், அது டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி உள்ள ஷேடோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த ஃபயர் சிம்பிள் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஐக்கானை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த கிஸ் இதை ஆட் பண்ணுறேன். அந்த பக்கத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இமேஜ் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது என்னென்னா இந்த டெக்ஸ்சர், இந்த இமேஜ்குள்ளேயே இமேஜ் வைக்க முடியும், இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இமேஜ் வைக்கலாம். ஸோ அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு தேவைன்னா நம்மளுடைய இமேஜ் இமேஜ் இருக்கோ அதை ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய இமேஜ் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ, நம்மளோட டெக்ஸ்ட் எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அது வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிளிங்க் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் ஸ்டைல்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போ இது கடைசியாக உள்ளது டவுன்லோட் பட்டன். இது நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மீடியம் குவாலிட்டி தான். இதில் பாருங்கள் பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஜேபிஜி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ பிஎன்ஜி கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் கொடுத்த உடனே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டவுன்லோட் பண்ண டெக்ஸ்ட்டை உங்களுக்கு வச்சு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்களா, இது நான் இப்போ எடிட் பண்ணியிருக்க தம்ப்நெயில் இது. இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணது தான். பார்த்தீங்களா வந்துருச்சா? ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக நமக்கு 1000+ ஸ்டைல்ஸ் இருக்குது இதில். நீங்கள் எந்த ஒரு ஸ்டைலில் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும், எடிட் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மிஸ்டர் டெக் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.